அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் தனுசு ராசிக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக பார்க்கலாம். இது கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லக்கூடிய பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதகத்தை பேஸ் பண்ணி சொல்லலை. இது ஒரு கைடன்ஸுக்காக எடுத்துங்க. இப்போது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்கள் ராசிக்கு 3ஆம் பாவகத்தில் சூரியன் சனியை அஸ்தங்கப்படுத்தி புதனோடு இருக்கிறார். நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும். ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையில் ஜாயின் பண்ணுற மாதிரி சில பேருக்கு இருக்கும். சில பேருக்கு ஊதிய உயர்வோட அல்லது ஒரு பதவி உயர்வோடு கூட வேலை கிடைக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இப்போ ஒரு நல்ல தசாபுக்தி நடக்குதுனாக்க உங்களுக்கு அந்த இடமாற்றன்றது பெரிய அளவுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அப்படி இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன் நெகட்டிவாகவும் இருக்கும். ஏழரிச்சனி 2017 பல்வேறு போராட்டங்கள், பிரச்சனைகள் இடத்துல அது ஃபேமிலி லைஃப்லேயும் எதிரொலிச்சிருக்கோம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் பிரச்சனைகள், வேலையில் பிரச்சனை, இப்படி பல்வேறு பிரச்சனைகள், உடல் நலத்தில் கூட பாதிப்பு ஏற்பட்டு நீங்கள் இருக்கோம். அதற்கு மருத்துவ செலவுலாம் பண்ணியிருப்பீங்க சில பேர்லாம். இப்போ முடிவு இதுக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏழரிச்சனி என்பது உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. எல்லா முடிவுக்கு பின்னாலேயும் ஒரு ஆரம்பம்னு ஒன்று இருக்குது. முடிவு என்பதே ஆரம்பம்தான். வாழ்க்கையில் நிறைய துன்பங்களும் துயரங்களும் பட்டாச்சு, நிறைய அனுபவங்கள் பட்டாச்சு. அந்த அனுபவத்தை நீங்கள் இப்போ பயன்படுத்தக்கூடிய காலகட்டம். நான் அதுதான் சொல்கிறேன். இப்போ கோச்சார கிரகம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பெருசாக நன்மைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா சூரியன் உங்கள் ராசிக்கு 3ஆம் பாவகத்தில் இருக்கிறது நன்மை தான். ஆனால் அங்கே சனியை அஸ்தங்கப்படுத்தி இருக்கிறார். மார்ச் 18ஆம் தேதி வரலும் சனி அஸ்தங்கத்தில் இருப்பார். அப்போது பார்த்திங்கன்னா சில பேருக்கெல்லாம் பொருளாதார ரீதியாகவும் கொஞ்சம் தட்டுப்பாடுகள், எதிர்பார்த்த பணம் கைக்கு வரதில் தாமதம். யாருக்காவது நீங்கள் பணம் கொடுத்து அதை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாக்கா அது கைக்கு வரதில் தாமதமாகும். அல்லது நீங்கள் ஒருத்தட்ட பணம் கேட்டிருக்கீங்கன்னா கூட அது கைக்கு வரதில் தாமதம். அதே போல் 2ஆம் பாவகத்தில் உங்களுக்கு செவ்வாயும் சுக்கிரனும் 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் உங்கள் 2ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால ஒர்க் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னாக்க சக பணியாளர்கிட்ட நீங்கள் வாக்குவாதம் செய்யக்கூடிய சூழ்நிலை கூட சில பேருக்குலாம் ஏற்படும். அதுவும் குறிப்பாக இந்த 2ஆம் பாவகத்தில் சுக்கிரனோட செவ்வாயும் சேர்றதுனால எதிர்பாலினரால் தான் உங்களுக்கு சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். எதிர்பாலினரால் ஆபத்து அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது உங்களுக்கு ஒர்க் பண்ணுற இடத்துல நீங்கள் ஆண்களாக இருக்கீங்கன்னாக்க பெண்கள் உங்களுக்கு மேலதிகாரியாகவோ அல்லது சக பணியாளராகவோ இருக்கிறாங்கன்னா அவங்களால உங்களுக்கு பிரச்சனை, கெட்ட பேர், இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் டென்ஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு. நீங்கள் பெண்களாக இருக்கீங்க, உங்களுடைய மேலதிகாரி ஆண்களாக இருக்காங்க, அல்லது சக பணியாளர்களால் உங்களுக்கு ஆண்களால் பாதிப்புகளோ பிரச்சனைகளோ நேம் ஷேக் ஆகிறதோ இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால கொஞ்சம் டிஸ்டன்ஸை கீப் பண்ணுறது நல்லது. வாக்குவாதங்கள் செய்யாமல் இருக்கணும். தந்தைக்கே கூட உடலான பாதிப்பு அல்லது தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள், முக்கியமாக 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் சனி சேர்க்கை என்பது தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரலாம். பூர்வீக சொத்தில் சில பிரச்சனைகள், வில்லங்கங்கள் இந்த காலகட்டத்தில் வரலாம். இந்த நேரத்தில் நீங்கள் சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சொத்துக்கள் வாங்குறீங்க அல்லது விற்கிறீங்க அப்படின்னாக்க நீங்கள் லீகல்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. முக்கியமாக அதுதான் ரொம்ப முக்கியமான. சொத்து வாங்கும்போது லீகலாக நீங்கள் ரொம்ப செக் பண்ணிவிட்டு வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் அலைச்சல்கள் பயணங்கள் இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஸோட அல்லது ரிலேட்டிவ்ஸோட ஒரு சிறுதூர பயணங்களோ அல்லது ஒரு ஆன்மீக சுற்றுலாவோ போயிட்டு வருவீங்க. இந்த சூரியன் சனியை அஸ்தங்கப்படுத்தி இருக்கிறதுனால மூத்த மகனால் கூட உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். அவர் உங்கள் பேச்சு கேட்காம இருக்கலாம். அவரோட கருத்து வேறுபாடுகள் வரலாம். குழந்தைகளாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு உடல்நல பாதிப்பு, அதற்கு மருத்துவ செலவு, இந்த மாதிரியான விஷயங்களும் ஏற்படும். பெண்களாக இருக்கீங்கன்னாக்க கணவனுக்கு பாதிப்பு அல்லது உடல்நல பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும், அல்லது அவரோட கருத்து வேறுபாடு வர்றது போன்ற விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதாவது 2ஆம் இடத்துல உச்சம் பெற்ற செவ்வாயோடு இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக பணம் ஏதோ ஒரு வகையில் வந்தாலையும் கையில் இருப்பு, விரயஸ்தானாதிபதியாக வர்றதுனால செவ்வாயை பொறுத்தவரையிலும் விரையாதிபதியாகவும் வராரு. எந்த வகையில் நீங்கள் அதை செலவு பண்ணுவீங்கன்னாக்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக செலவு பண்ணுவீங்க. ஏன்னா உங்கள் ராசியாதிபதியாக வரக்கூடிய குரு 4ஆம் அதிபதியாகவும் வராரு. அவர் 5ஆம் பாவகத்தில் இருக்கிறாரு. ராகு பகவான் 4ஆம் பாவகத்திலையும் 10ல் கேதுவும் இருக்கிறாரு. ஸோ அதனால் சொத்துக்கள் தொடர்பான நன்மைகள் உண்டு. அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அப்போ கையில் இருக்கிற பணம் கொஞ்சம் கரையும். செவ்வாய் உச்சம் பெற்று 2ஆம் பாவகத்தில் இருக்கிறது கையிருப்பு கரையும். அது இந்த மாதிரியான சுப விரயமாக ஏற்படும், இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஏற்படும்.
அதே போல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களை பொறுத்தவரைக்கும் தொழிலை விரிவுபடுத்துறதுக்காக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அது ஒரு இடத்த விட்டு கடையை மாற்றுறது, ஷாப் மாற்றுறது, தொழிலை ஒரு புதிய ஐடியாக்கள் மூலம் விரிவுபடுத்தக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். அப்படி விரிவுபடுத்துறீங்க அப்படின்னாக்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமும் வருமானமும் கூடுதலாகவே கிடைக்கும். பயப்பட வேண்டியதில்லை. வேலையில் இருப்பவர்களுக்கு குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு இடமாற்றங்கள்லாம் சில பேருக்கு வரும். சப்போஸ் உங்களுக்கு சுய ஜாதகத்தில் தசாபுக்தி சரியில்லை அப்படின்னா தான் அந்த இடமாற்றம் என்பதும் ஒர்க் ப்ரெஷரோடைய டென்ஷனோடையே இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுடைய தசாபுக்தி நல்லா இருக்குது, இப்போ பிராப்தங்கள் நல்லா இருக்குது அப்படின்னாக்க உங்களுக்கு மாறக்கூடிய மாற்றம் நன்மையே கொடுக்கும், பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தையே கொடுக்கும். பயப்பட வேண்டியதில்லை. அதாவது மார்ச் 14ஆம் தேதி சூரியன் 4ஆம் பாவகத்துக்கு போயிடுறாரு. புதன் மார்ச் 7ஆம் தேதியே 4ஆம் பாவகத்தில் இருப்பார். மாதத்தோட பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னாக்க ராகு சூரியன் புதன் 4ஆம் பாவகத்தில், அதே போல் 3ஆம் பாவகத்தில் பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரன் சனி செவ்வாய் சேர்க்கை 3ஆம் பாவகத்தில். ஸோ இதுவும் ஒரு நெகட்டிவான விஷயம். சூரியனோட ராகு சேர்றதும் ஒரு நெகட்டிவான விஷயம். அப்போ உடல் நலத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும். அதுவும் குறிப்பாக மாதத்தோட பிற்பகுதியில் தேவையில்லாத பயணங்கள், தேவையற்ற அலைச்சல்களை தவிர்த்துருங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது எச்சரிக்கையாக இருங்க, ஹெல்மெட் போட்டுங்க, கவனமாக இருங்க. காரில் போகிறீங்கன்னா சீட் பெல்ட்டு கம்பல்சரி போட்டுக்கணும். இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் 5ஆம் பாவகத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதுதான் பெரிய விஷயம். எவ்வளோ பெரிய தடைகள், எவ்வளோ பெரிய முட்டுக்கட்டைகள்லாம் இருந்தால் கூட அதை உடைத்தெறிந்து நீங்கள் முன்னேறக்கூடிய காலகட்டம் தான். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தால் கூட அதில் ஒரு பாசிட்டிவாக முடியும் உங்களுக்கு. அதுதான் அங்கே முக்கியமான ஒரு விஷயம். ஒரு தெளிவு இருக்கும், ஒரு அனுபவ தெளிவு இருக்கும். அதனால் எல்லா விஷயத்துலையுமே சக்ஸஸ் பண்ணுவீங்க. பயப்பட வேண்டியதில்லை. அதே போல் வேலையில் இப்போ புதிதாக தேடுறீங்க, வேலையே இதுவரையிலும் போகலை, வேலைக்காக முயற்சி பண்ணிட்டுக்கிறீங்க அப்படின்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரை கொஞ்சம் தடையாக இருந்துட்டுருக்கோம், அலைச்சலாக தான் இருக்கும். தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, கண்டிப்பாக சாத்தியம் இருக்குது. ஏன்னா 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் நீசம் பெற்று சூரியனோட பார்வையில் 10ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கேதுவுக்கு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வேலையில் அலைச்சல்கள், ஒர்க் ப்ரெஷர், டென்ஷன்லாம் இருக்கும். இப்போ வேலையில் டென்ஷன், ஒர்க் ப்ரெஷர் இருக்கிறவங்க நீங்கள் திடுதிப்புன்னு வேலையை மாற்ற வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஏப்ரல் மாதம் முடிஞ்ச பின்னாடி மே மாதத்தில் மாற்றலாம். அது வரையிலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது சிறப்பை தரும். இந்த எதிர்பாலினராக இருக்கக்கூடிய நண்பர்களால் கூட சில பேர் கட்டுறது அல்லது சில பிரச்சனைகள் வர்றது, பணம் எக்ஸ்பென்சஸ் ஆகிறது, அவங்க கடன் கேட்குறாங்கன்னு நீங்கள் கடன் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னாக்க அந்த கடனை திருப்பி வாங்க முடியாத மாதிரி சில சிக்கல்களுக்குள்ளாகிறது, இதெல்லாமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். ஏன்னா சுக்கிரன் சனி செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் ஒன்றா சேரும்போது மேக்சிமம் பார்த்தீங்கன்னாக்க ஆண்களாக இருக்கீங்கன்னா பெண்களால் சில தொந்தரவுகள், பிரச்சனைகள், அதே போல் பெண்களாக இருக்கீங்கன்னா ஆண்களால் சில தொந்தரவுகள், பிரச்சனைகள், தேவையற்ற முயற்சிகள் நிறைய செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே போல் கோபம், டென்ஷனும் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா 6 குடியவனாக வரக்கூடிய சுக்கிரன் 3ஆம் பாவகத்தில் இருக்கும்போது ஒரு சில விஷயங்கள்லாம் நிறைய முயற்சி செய்யணும். நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட முயற்சி செய்யணும். இப்போது திருமணத்துக்காக வரன் பார்க்குறீங்கன்னாக்க வரன்கள் பொறுத்தவரையிலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் அமையாத மாதிரி தான் இருக்கும், தள்ளி போய்கிட்டே இருக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் திருமண வாழ்க்கையில் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, திருமண வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்க மாதத்தோட பிற்பகுதியில் கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள்லாம் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போகக்கூடியதாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கும். அல்லது வாழ்க்கை துணைவருக்கே கூட கொஞ்சம் உடல்நலம் பாதிப்பு ஏற்பட்டு நீங்கும். ஆனாலும் வாழ்க்கை துணைவர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாகவே இருப்பார். வாழ்க்கை துணைவருடைய உறவு வகையில், தாயார் வகையில் உங்கள் 2 பேருக்குள்ள கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த உறவுகளோட கொஞ்சம் டிஸ்டன்ஸு கீப் பண்ணிக்கிறது நல்லது. அல்லது இதை புரிஞ்சுக்கிட்டு கணவன் மனைவிக்குள் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறது ஒரு வகையில் ஆரோக்கியத்தை கொடுக்கும். மேலும் இந்த 4ஆம் பாவகத்தில் ராகு சூரியன் புதன் சேர்க்கை ஏற்படுறதுனால பார்த்தீங்கன்னாக்க பெரும்பாலானோருக்கு, அதாவது குறிப்பாக 9 இங்கே நீர் ராசியில் இருக்கார். தொலைதூர பயணம் கூட சில பேருக்கு ஏற்படும். வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னாக்க தாய்நாட்டுக்கு வரலான்ற எண்ணங்கள் வரும். தாய்நாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சொத்துக்கள் தொடர்பாக, வாகனம் தொடர்பாக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் செலவுகள் ஆகும். ஒன்று வீடு மாற்றம் அல்லது வாகன மாற்றம், இதனால் உங்களுக்கு செலவுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த செவ்வாயும் சனியும் சேரும்போது சகோதர வழி உறவுகளில் கூட பார்த்திங்கனாக்க கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளாக இந்த காலகட்டத்தில் வரும். சகோதர சகோதரி வழியில் கூட பார்த்திங்கனாக்க குறிப்பாக அந்த சொத்துக்கள் தொடர்பாக சில பிரச்சனைகள் சில பேருக்கு ஏற்படும். மேலும் உங்களுடைய புகழ், உங்களுடைய கௌரவம் இதெல்லாம் குறைக்கிற மாதிரி சில விஷயங்களும் உங்களை சுற்றி நடைபெறலாம். புதிய நபர் இந்த நேரத்தில் உங்களுக்கு அறிமுகமாகறாங்க, அவங்களால கூட சில பிரச்சனைகள் வரலாம். அதாவது புதியவர்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாதீங்க.
அவங்க சொல்கிற திட்டத்தை நீங்கள் செயல்படுத்த வேண்டாம். அது கேட்டுட்டு அப்படியே விட்டுறது நல்லது. எல்லா விஷயத்துலையும் நம்ம சொல்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க புதிய நட்பு, புதிய காதல்லாம் கூட வரும். அது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவர்கள் மார்க்கெட்டு கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். இந்த நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை கொஞ்சம் தள்ளி வைங்க. அதுதாங்க முக்கியம். அல்லது லீஸ்ட்டாக வருதுன்னா ஒரு நல்ல ஸ்டாக் கிடைக்குதுன்னா கூட வாங்கி வைக்கலாம். அது வந்து படிப்படியாக வாங்கி வைக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். மாதத்தோட முதல் பகுதியில் நீங்கள் ஏதாவது ஒரு சொத்தை விற்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா அது சாத்தியம் இருக்குது. வாங்கக்கூடியவர்கள் எப்போவுமே இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் லீகல் ஒப்பீனியன்லாம் எல்லாமே கரெக்டாக பார்த்துட்டு வாங்குங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையிலும் உடல்நலத்தில் கவனம் செலுத்திங்க. கூட படிக்கக்கூடிய சக மாணவர்கள் அல்லது வேறு சோசியல் மீடியாக்களால் கொஞ்சம் கவனச்சிதறல்கள் அல்லது தேவையில்லாத வந்து மன அழுத்தங்கள் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் தவிர்த்து விட்டு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு படிக்கும் போது மட்டுமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை தரும். பெண்களாக இருக்கீங்கனாக்க வாழ்க்கை துணைவர் பற்றிய கவலையும் பிள்ளைகள் தொடர்பான கவலையும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ முடிந்த அளவுக்கு வாழ்க்கை துணைவர்கிட்ட விட்டு கொடுத்து போங்க. அதே போல் வாழ்க்கை துணைவருடைய உடல்நலத்தில் கவனம் செலுத்திக்கிறது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சிறப்பு. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னாக்க முக்கியமாக இந்த சனி செவ்வாய் சேர்க்கை அதே போல் சூரியன் ராகு சேர்க்கை இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்தவரையில் நீங்கள் கோதுமை தானம் கொடுங்க. பசுவிற்கு கோதுமை தானம், கோதுமை மாவு கூட கொடுக்கலாம். அதே போல் அகத்திக்கீரை அமாவாசை நாட்களில் பசுவுக்கு கொடுங்க. சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு வாங்க. ஆதித்ய இருதயம் படிச்சுட்டு வர்றதும் நன்மையை கொடுக்கும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள். இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.